வணக்கம். இந்த வீடியோல இப்போ பல மக்களிடம் கடந்த ஒரு 3-2 நாட்களாக ஒரு சந்தேகமும் ஒரு விடயத்தைக்கான தேடுதலும் அதிகமா இருக்கு. அதை பற்றி விடயத்தை தான் இந்த வீடியோல பேச போறோம். மணி அப்படின்றவர் ரசிகர்களின் ரசிகன் மணி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ போடுகின்ற ஒரு நபர். ஸோ எந்த விதமான செலிபிரிட்டி சப்போர்ட்டுமோ இல்லை பணக்கார பேக்ரவுண்டுமோ அரசியல் சப்போர்ட்டுமோ இல்லாமல் ஒரு 1.51 மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்து அவருக்காக எடுத்த ஒரு நபர். அப்போது அவரது சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று சமூக தளங்களில் வந்து வேறு ஒரு நபரால் வெளியிடப்பட்டது. அப்போது அதற்கு வருகின்ற ஒரு விடயங்கள், அப்போ அதை பார்க்கக்குள்ள உண்மையில தோன்றுகின்ற எண்ணங்கள், நடக்கிற விடயங்கள், அதை பற்றி ஒரு பார்வை தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. இன்று மணி போன்ற ஒரு நபருக்கு நடந்தது நாளை வந்து நம்மள பல பேருக்கு வந்து நடக்கலாம். நான் எதை சொல்றேன் அப்படி என்பது உங்களுக்கு வந்து எண்ணிங்கில் வந்து புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாரிசோட பிள்ளைகள் அவங்க சோசியல் மீடியாவில் பிரபலமாகவோ அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை வேறு சில பாடசாலைகள், கல்லூரிகள், மகளிர் கல்லூரிகள், ஆண்கள் கல்லூரிகளுக்கு ஒரு வாரிசோட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் போனாலும் அதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்களை பற்றி எத்தனையோ படங்கள், எத்தனையோ விடயங்கள் வந்திருந்தாலும் அதை பற்றி யாருமே பேச மாட்டார்கள். காரணம், அரசியல் பின்பலம் அவங்களுக்கு இருக்கும், பணம் பின்பலம் அவங்களுக்கு இருக்கும், பணம் விளையாடும். ஆனால் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு நபர் மக்களிடம் பிரபலம் ஆனார்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு, பெரிய பெரிய நபர்கள் இருந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு வைத்தறிச்சல் அப்படி என்பது தானாக வரும். இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து செல்ஃபோன் வந்து இல்லை, அதுக்கப்புறம் இந்த லேண்ட்லைன் அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிய செல்ஃபோன் ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த நொக்கியா போன்ற ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. இப்போ நிறைய விடயங்கள் வருது. ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர அந்த டெக்னாலஜி மூலம் என்னென்னத்தை நம்ம வந்து பாவிக்கலாம், எப்படி நம்மளை வளர்த்துக்கலாம் அப்படின்றது தான், அதுக்காகத்தான் இந்த டெக்னாலஜிகள் உருவாக்கப்படுகின்றது. இன்று இருக்கின்ற இந்த டெக்னாலஜி யுகம் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா பல கஷ்டப்பட்டவர்கள், பல ஏழைகள், நாங்களும் இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா, எங்களாலும் இந்த பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்னா முடியுமென்றே அதற்கு பக்கபலமாக இருந்தது இந்த டெக்னாலஜி. அதற்கு காரணம் இந்த சோசியல் மீடியாக்கள், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இது மூலம் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இதன் மூலம் பல பேர், முக்கியமாக ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக, செலிபிரிட்டிகளாக வந்திருக்கார்கள். அதற்கு உதாரணம் நம்ம இர்ஃபான் எடுத்துக்கலாம், வாசன் அவர்கள் எடுத்துக்கலாம், ஏன் மணி அவர்களை எடுத்துக்கலாம், ஷாலின் சோயா அவங்களை எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் மக்களிடம் ஒரு அடையாளத்தையும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு வெளிச்சத்தையும் காமித்தது இந்த சோசியல் மீடியா. ஒரு பாடலுக்கு ஒருத்தங்க வாயசைப்பது, அதற்கு எக்ஸ்பிரஷன் பண்றது அப்படி என்பது சாதாரண விடயம் இல்லை. மணி அவர்களால் 1.5 மில்லியன் இது வியூ ஃபாலோவர்ஸ் எடுக்க முடியுது. அவரையும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. என்னப்பா இது, ஒரு வாயசைக்கிற ஒரு ஆள் தானே அப்படின்னா நீங்களும் பண்ணுங்களேன். இல்லை ஒரு நபர் சொல்லியிருந்தார், அவருக்கான பதில் தான், நீங்களும் பண்ணுங்களேன், நீங்களும் வீடியோ போடுங்களேன், நீங்களும் அதன் மூலம் பிரபலமாங்க, காசை சம்பாதிங்களேன். ஏன்னா எல்லாராலையும் அது முடியாது. அதற்கும் ஒரு திறமை வேணும், அதற்கும் ஒரு திட்டம் வேணும். சரியா? ஸோ இப்போ பல பேர் பேசுகிறார்கள் யூடியூப்பில், சில பேருக்கு தான் மில்லியன் வியூ போகுது, பல பேர் வீடியோக்கள் போடுகிறார்கள். ஆனால் எல்லாராலையும் இர்ஃபான் போல ஆக முடியாது. பல பேர் வந்து பைக் ஓட்டுறாங்க, எல்லாராலையும் வாசன் போல ஆக முடியாது. ஸோ அது சில பேரோட திறமை, ஹார்ட் ஒர்க், அதுக்கேற்ற மாதிரி தான் பரிசு கிடைக்கும். எல்லா தொழிலுமே மதிக்கத்தக்க தொழில்கள் தான், எல்லா தொழிலுமே ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இருக்குது. எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம இருக்கிறோமோ அப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி, அப்போ பயன்படுத்துகிற சாதனங்களை வச்சு நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம். 10,000க்கு வாங்குறோமா இல்லை 10 லட்சத்துக்கு வாங்குறோமா அப்படின்னு இல்லை. அதை வைத்து நம்ம போட்ட காசை எப்படி எடுக்க முடியும், அதை வைத்து எப்படி நம்ம வந்து மேலே போக முடியும், நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்ற முடியும், நம்மளோட குடும்பத்தை பார்க்க முடியும் அப்படின்றவன் தான் அறிவாளி. சரிங்களா? ஸோ இப்போ காலம் மாறிட்டு, வேலைக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே வேலை செய்தால் தான் வேலை என்று இல்லை. வீட்டிலேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ லேப்டாப்போ இருந்தோ அந்த ஒரு பேசிக் கருவி இருந்தாலே பல பேர் உழைக்கிறார்கள், உழைக்க முடியும். இதுதான் இன்றைய காலகட்டம். நான் இப்போ இவ்வளவு தூரம் ஆசைப்பட காரணம் என்னன்னா, இந்த மணி அவர்களுடைய வீடியோவாக இருக்கட்டும், போன கிழமை இர்ஃபான் அவரோட வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கு கீழே வருகின்ற கமெண்ட்கள் எப்படி இருக்குன்னா,
இந்த சோசியல் மீடியாவால தான் இப்படி போயிட்டாங்க, வேலைக்கு போறல இந்த கோழைகள் வைத்தறிச்சல் படும் நபர்கள் இன்னொருத்தரோட வளர்ச்சியை பார்த்து, இளையவர்களது வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள், எங்களால முடியலையே இவன் இப்படி இருக்கானே பொறாமையின் உணர்ச்சி தான் அப்படியான கருத்துக்கள் வருகின்றது. அப்படியான நபர்கள் தான் நாட்டுக்கும் வீடுக்கும் கேடே தவிர இளைய சமுதாயமோ 2K கிட்ஸோ இல்லை. சரிங்களா? சரி, இந்த வீடியோல மணி அவர்கள் ஒரு மொபைல் மூலம் அவரது திறமையை பயன்படுத்தி மக்களிடம் அந்த திறமை சென்றடைந்து அவரை இளையவர்களும் சரி பெரியவர்களும் சரி கொண்டாடுகிறார்கள். முக்கியமா இளையவர்கள் கொண்டாடுகிறார்கள். சரி, அப்படி இருக்கக்குள்ள அவரை பார்த்து பொறாமைப்படுகின்ற பல பேர். அந்த வைத்தறிச்சல் இப்பதான் பல பேருக்கு விளங்குது. இவ்வளவு தூரம் ஒரு மனிதன் மீது பொறாமைப்பட்டிருக்கீங்களான்னு. இர்ஃபான் மீது பொறாமைப்பட்டார்கள், வாசன் மீது பொறாமைப்பட்டார்கள். ஸோ நாளை உங்களில் யாராவது மீதும் நீங்க நல்லா வந்தீங்கன்னா பொறாமைப்படுவார்கள். இதுதான் உலகம். அப்படியான பீப்புளை நம்ம நெகட்டிவிட்டி பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். சரி, இந்த விடயத்தில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, மணி அவர்கள் அப்போ அவருக்கு ஒரு பொண்ணு கால் பண்றாங்க. அது ஸ்னாப்சாட் அப்படின்றது, அது வாட்ஸ்அப்பை போல ஒரு பிரைவேட்டான ஒரு இது ஒன்று. அதுக்கு அவங்க கால் பண்றாங்க. அப்போ கால் பண்ணக்குள்ள நிறைய அந்த தனிப்பட்ட ரீதியில் விடயங்கள் வந்திருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னோட கேள்வி, ஃபர்ஸ்ட் அவங்க மணி அவர்களுடைய மனைவியை சொல்லிட்டாங்க அது மணி இல்லை அப்படின்னு. இன்னொரு விடயம், இது இதுல பாதிக்கப்பட்ட நபர் யாரு? மணி அவர்கள் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணாரு இல்ல, அந்த பொண்ணு தான் கால் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? அதை வச்சுதான் பல பேர் இப்ப மணி அவர்களை தொடர் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கால் பண்றாங்க. அப்போ இவர் பேசக்குள்ள இன்னொரு மூணாவது நபர் இவரது வீடியோவை வெளியிடுறாங்க. இவர் வெளியிடல, அந்த மூணாவது நபர் தான் வெளியிடுறாங்க. அப்ப இதுல பாதிக்கப்பட்டது யாரு? இவர் அல்ல, இது இவரது தனிப்பட்ட விடயம் அல்ல. அப்ப ஒருத்தருடைய தனிப்பட்ட விடயத்தை ஒரு நபர் விரும்பி அவருக்கு கால் பண்றாங்க. அப்போ அதை வெளியிடக்குள்ள யார் குற்றவாளி? ஏன்னா இத ஒரு பெரிய இடத்துல இருப்பவர்கள், செய்திகளை சொல்பவர்களே எனக்கு புரியல. இங்க பாதிக்கப்பட்ட நபர் விக்டிம் மணி அவர்கள். அவருக்கு நடந்தது ஒரு துரோகம் ஒண்ணு. அதோட ஒரு பொண்ணு தான் அவரோட பேசணும்னு சொல்லி அதை அழைத்திருக்கார்கள். இதுல எந்த விதத்துல மணியவர்களை இவ்வாறு தூரம் ஒண்ணு ரெண்டு பக்கமும் பேசணும், இல்ல இப்படி இன்னும் அது உறுதியாகவில்லை. அப்ப அதோட நடுநிலையா பேசணும், இப்படி நடந்துச்சாம் அப்படின்னு சொல்லணும். ஆனா இதுதான் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு நீ முடிவு பண்ண நீங்க யாரு? அது இது என்ன லாஜிக் இருக்கு? பார்த்து கொண்டிருக்க நீங்க யாராவது சொல்லுங்கப்பா. வைத்தறிச்சலின் உச்சக்கட்டம். இளைஞர்களின் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் பல பேர் பண்ணுகின்ற சதிதான். சரிங்களா? இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, அது அந்த வீடியோக்களை நான் பார்க்கல, பட் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப இருக்க டெக்னாலஜியை வச்சு எதுவுமே பண்ணலாம். சரிங்களா? ஆனா அவரோட வாழ்ந்த நபரே இது மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரது மனைவி. அதுக்கப்புறமும் சில பெரிய இடத்துல இருப்பவர்கள் ஒருத்தரை பற்றி இப்படி பேசுறதும், அதுவும் லாஜிக் படி பார்த்தா கூட அங்க அவர் ஒரு விக்டிம் இடத்துல இருக்கார். இவ்வளத்துக்கும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப அது இன்னும் தீர்ப்பும் வரையில, எதுவும் உறுதியாக்கல. அதுக்குள்ள ஒரு மனிதரை பற்றி இப்படி தொடர் செய்பவர்கள் எங்க இருந்து இந்த அளவு தூரம் வைத்தறிச்சல்? வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா வைத்தறிச்சல் பட்ட முடியாது. சரிங்களா? அவர் இப்போ 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ல இருக்க ஒரு நபர் ஒரு கொலிச்சுக்கு சீஃப் கெஸ்டா போனாரு அப்படின்றதான் பார்க்க தெரியும் பல பேருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு வர அவர் போட்ட கஷ்டங்கள் தான் அவர் வழியில் இருக்க சோசியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு தெரியும். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு மன உளைச்சல்கள். இதையெல்லாம் தாண்டித்தான் சோசியல் மீடியாவில் யூடியூப் போறோ, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவரோ, டிக்டாக் போடுறவரோ, கேம் பிளே பண்றவங்களோ இதெல்லாம் தாண்டித்தான் முன்னுக்கு வராங்க. அப்படி உங்களுக்கு அவங்களோட வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களும் அவங்கள போல கையில போன் வச்சிருப்பீங்கல்ல. இவ்வளத்துக்கும் இந்த இப்படி மணி அவர்களை பற்றி பேசுகிற நபர்கள் விலையுயர்ந்த தொலைபேசிகள் வச்சிருப்பார்கள், லேப்டாப்புகள் வச்சிருப்பார்கள். அப்ப நீங்களும் அதை மாதிரி பண்ணுங்களேண்டா, நீங்களும் அதை மாதிரி உழையுங்களேண்டா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்களால முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். சரிங்களா? எப்பயுமே பொறாமப்படுறவன் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மணி அவர்கள் இல்லை அப்படி அது அந்த வீடியோவில் இருப்பது மணி அவர்கள் இல்லை என்றதான் அவருடன் வாழ்ந்த மனைவி அவர்களே சொல்லியிருக்கார்கள். இன்னொரு விடயம், இன்றைய காலகட்டத்தில் எப்படி வேணும்னாலும் எடிட் பண்ணலாம். இன்னொரு நடிகரை கூட அந்த வீடியோவில் போடலாம். அதற்கான ஆப்களும் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த விடயம் இன்னும் உறுதியாக இல்லை. அப்படி இருக்கக்குள்ள இவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சித்தரிப்பது மிக தவறு. இன்னொரு மிக முக்கியமான விடயம், இந்த காலகட்டத்தில் நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எவ்வளவோ முன்னுக்கு வரலாம். அதில் டான்ஸ் இருக்கு, ஆக்டிங் இருக்கு, நிறைய விடயங்கள் இருக்கு.
ஸோ இந்த படிப்புகள் மூலம் தான் இந்த நபர்கள் தான் சீஃப் கெஸ்டா வரணும் அப்படின்னு எந்த இதுவுமே இல்லை. சரிங்களா? ஒரு முயற்சியாளன் முன்னுக்கு வரும் பட்சத்தில் அவனும் ஒரு சிறந்த முன்னுதாரணம் தான். மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சில பேர் அந்த வீடியோக்களை பார்க்கக்குள்ள நெஞ்சு பொறுக்குதுல, எப்படிப்பட்ட உலகத்துல எப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம பெரியவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படி என்பதை பாருங்க. 2K கிட்ஸை கண்டிப்பா நம்பலாங்க, அவங்க எல்லாம் வெளிப்படையாத்தான் இருப்பாங்க. ஆனா சில பேர் தான் ஒரு 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 பொண்ணு ஜீன்ஸ் போட்டாலும் குற்றம், ஷார்ட்ஸ் போட்டாலும் குற்றம் அப்படின்னு அந்த கண்ணே சரியில்லாதவர்களுக்கு தான் பார்ப்பதெல்லாமே அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். எங்கட காலத்தில் இதெல்லாம் இல்லையே, இப்போ இவர்களுக்கு கிடைக்குதுன்னு அப்படிப்பட்ட ஒரு சில பேர் தான். அவர்கள் தான் இந்த சோசியல் மீடியால இன்றைய இளைஞர்கள், ஆண்களோ பெண்களோ, ஒரு ரீல் பண்ணைக்குள்ளோ இல்லை யூடியூப் வீடியோக்கள் போடக்குள்ள இல்லை புளோக்கரா வரைக்குள்ள அவங்கள இந்த உலகம் கொண்டாடக்குள்ள வயிற்றுச்சலை தாங்க முடியாம இப்படியான கருத்துக்களை பதிவிடுவார்கள். அவர்கள் தான். கருத்துக்களை அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.